அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய தோற்றமாற்று விழாவை இன்று தாயாம் திறவையோடு நாம் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வார்த்தை வழியாக மாற ரெடியா? உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மாற்றம்தான் வாழ்விலே வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது. மாற்றம் தான் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்ற உண்மை நிலை ஆண்டவர் இயேசுவின் தோற்ற மாற்ற விழா இன்று நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, அதன் உண்மையை வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து மாற்றத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவில் முழுமையான ஆசீர்வாதம் தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, இன்று திருச்சபையானது ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இவ்விழா கிபி 4ஆம் நூற்றாண்டு தொடங்கி 5ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் 1456ஆம் ஆண்டு கிறிஸ்துவர்கள் துருக்கியர்களை வெற்றி கொண்டதின் பேரில் அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த முதலாம் கலிஸ்டஸ் என்பவர் இந்த ஆண்டவர் இயேசுவின் தோற்றமாற்ற விழாவை உலகம் அனைத்தும் கொண்டாட வேண்டும் என்று அறிமுகம் செய்கிறார். அன்றிலிருந்து இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற வினை பயனாக கிறிஸ்துவர்கள் முழுமையாக அவரோடு அவரில் அவராக இணைந்து மாற்றத்தை அடைந்து விட வேண்டும் என்று இறைவன் இன்று அழைப்பு விடுக்கிறார். பல்வேறு உண்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும். ஆனால் இங்கு மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நிகழ்காலம் என்பது நமக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. என்பார்களே, என்னைக்குமே உண்மை சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்காலம் என்றுமே நமக்கு பிடிப்பதில்லை. ஏனென்றால் இறந்த காலத்தை பற்றிய நினைவுகளும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளும் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. எனவே நாம் முற்றிலுமாக மாற்று சிந்தனையில் நமது வாழ்வை பாதையை வழிநடத்த வேண்டும் என்று இறைவன் அறிவுறுத்துகிறார். இன்றைய நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு அந்த தாபோர் மலைக்கு செல்கிறார். அங்கு அவர்கள் முன்பாக உருமாறுகிறார். எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ள வெளியேறு என்று அவரது ஆடை ஒளிருகிறது. வெண்மை உருமாற்றம் அங்கு அவர்களுக்கு ஆறுதலை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் அங்கு எலியாவும் மோசேவும் தோன்றுகிறார்கள். மோசே சட்டத்தின் பிரதிநிதியாகவும் எலியா இறைவாக்கினர்களின் பிரதிநிதியாகவும் அங்கு தோன்றி அவரது பாடுகளை குறித்து அங்கு நினைவு கூறப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சட்டமும் இறைவாக்கும் அவர் மெசியா என்று நமக்கு முழுமையாக ஒரு சான்று பகர்கிறது. இவரே நண்பார்ந்த மைந்தன் என்று வானக தந்தையும் அதற்கு சாட்சி பகர்கிறார். ஆகவே அவர் முழுமையாக துன்பத்தின் வழியாக இன்பம் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை நோக்கி நமது வாழ்வை செலுத்த வேண்டும் என்று அவர் கற்றுத்தருகிறார். ஆனால் பேதுரு, உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் இங்கு நாம் கூடாரம் அமைத்து இங்கே தங்கிவிடலாம். ஏனென்றால் மலை என்பது பாதுகாப்பை அளிக்கிறது. அந்த பாதுகாப்பிலும் அந்த இறை பிரசன்னம் மட்டும் போதும் என்று ஒரு சுயநலம் அங்கு பேதுருவுக்கு தோன்றுகிறது. ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு துன்பம் இன்பமாக மாறும். பாடுகள் தான் விடுதலை தருகிறது. ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும். எனவே மாற்றம் வேண்டும் என்பதை இயேசு வலியுறுத்துகிறார். துன்பமின்றி இன்பம் இல்லை, பேறுகால வேதனையின்றி பிள்ளை பேறு இல்லை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் விளைச்சல் கொடுக்க முடியாது என்று யோவான் 12:24 சொல்லுவது போல, மெழுகுதிரி எரிந்து கரைந்தால் தான் ஒளி கொடுக்க முடியும். அப்படித்தான் அவர் தன்னை இழந்து தனது பாடுகின் வழியாக மாற்றத்தையும் நமது வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அவர் கற்றுத்தருகிறார். என்பார்ந்தவர்களை, மலை என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் சந்திக்கும் ஒரு இடமாகவும் ஆசீர்வாதத்தின் இடமாகவும் பழைய ஏற்பாடு குறிப்பிடுகிறது. ஆகவே தான் இந்த தாபோர் மலையில் தந்தையாம் கடவுளோடு இணைந்து அவர் உருமாறி மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பாலமாக ஆண்டவரை திகழ்கிறார். என்பார்ந்தவர்களே,
மலை அனுபவம் என்பது ஆனந்தமான அனுபவம். ஆகவே தான் மனிதர்கள் எப்பொழுதுமே மலை பிரதேசத்தை தேடி செல்கிறார்கள். அங்கு அமைதி இருக்கிறது, இயற்கை எழிலே நாம் உணர்வையும் ஆசிரியையும் பெற்றுக் கொள்கிறோம் என்று உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, மாற்றம் என்பது ஒவ்வொரு நிமிடமும் நடைபெறக்கூடியது. அதை வரவேற்றால் வசந்தம் நமக்கு உண்டாகும். மாற்றத்தை வெறுத்து ஒதுக்கி எனக்கு மாற்றம் வேண்டாம் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு பொழுதுமே வாழ்வின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது. நமது உயர்வுக்கு மாற்றத்தை நாம் தடையாக ஏற்படுத்திக் கொள்கிறோம். மாறினால் நாம் உயர்வோம், மாற்றத்தை ஏற்படுத்தினால் நமக்கு உயர்வு உண்டு. மாற்றம் மட்டும் தான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்ற உணர்வை இறைவன் தருகிறார். எனவே வாழ்க்கையில மாறுவோம். எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முகமூடிகளை அணிந்து போலித்தனமான மாற்றத்தை இறைவன் விரும்பவில்லை. நம்மிலும் இறைவார்த்தையில் முழுமையான ஒரு மாற்றம் கண்டு அவரது பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரின் உருமாற்ற விழா அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மார்க்கு 9:7 சொல்லுவது போல, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுகிறார். அவருக்கு செவிமடுப்போம், மாற்றத்தை நம்மில் கொண்டு வருவோம், ஆசிரை பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி மாற்றத்தின் வழியாக உமது அருளையும் ஆசிரியையும் பெற்றுக் கொள்கிற மக்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.